தமிழ்நாடு கிரைம் ஃபைல்ஸ் புதிய பிளேலிஸ்டின் முதல் கதையை நீங்கள் கேட்க தயாரா? ஒரு பெண், ஒரு கொலை, ஒரு தூக்கு தண்டனை. இதுவரை இது ஒரு சாதாரண குற்றவியல் கதையாகத்தான் தோன்றுகிறது. ஆனால் இந்த வழக்கில் நடந்ததாக நம்பப்படும் ஒவ்வொரு சம்பவமும் உண்மையில் நடந்ததே இல்லை என்றால்? அப்படியென்றால் கொலை செய்தது யார்? ஏன் ஒரு நிரபராதி தூக்கு மேடைக்கு சென்றான்? மனதை உறைய வைக்கும் இந்த மர்மத்தின் கதவு இப்போது திறக்கப் போகிறது. ரவா கேசரி, இந்த பெயரை பார்த்து மட்டும் ஏமாந்து விடாதீர்கள். இது ஒரு பக்கா அக்மார்க் கிரைம் ஸ்டோரி. அத்தியாயம் 1. கார்த்திக்கும் அவன் மனைவி ரேகாவும் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அது பார்ப்பதற்கே மிகவும் அழகான ஒரு குடும்ப சூழல். அவர்கள் குடியிருந்த சென்னை அண்ணா நகர் அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த சிறிய டைனிங் ஹால் வீட்டின் ஒரு முக்கிய பகுதியாகவே இருந்தது. கருப்பு நிற டைனிங் டேபிளின் மேல் நீல நிற பூக்கள் போட்ட டிசைனர் கிளாத் விரிக்கப்பட்டிருந்தது. டேபிளின் நடுவே சிறிய பூவாளில் 4-5 மஞ்சள் நிற பூக்கள் சொருகப்பட்டிருந்தன. நீலமும் தங்க நிறமும் கலந்த ஜன்னல் திரைச்சீலைகள் வழியே மார்ச் மாதத்து காலை வெயில் ரேகாவின் பளபளப்பான பாப் செய்யப்பட்ட தலைமுடியில் பட்டு மின்னுவது போல இருந்தது. கார்த்திக்குக்கும் ரேகாவுக்கும் திருமணமாகி சரியாக 4 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. ரேகா தன் பக்கத்தில் இருந்த எலக்ட்ரிக் டோஸ்டரில் ரொட்டி துண்டை திருப்பி போட்டால், காஃபியை ஊற்றி டேபிளில் வைத்தால், பிறகு லேசாக நடுங்கும் கரங்களால் காலையில் வந்த நாளிதழை எடுத்து படிக்கத் தொடங்கினாள். கார்த்திக் ஏற்கனவே தன் கையில் இருந்த பேப்பரின் தலைப்புச் செய்தியில் வேக வேகமாக பார்த்து கொண்டிருந்தான். ஆஃபீஸுக்கு கிளம்பும் வழியில் நிதானமாக படித்து கொள்ளலாம் என்பது அவன் திட்டம். அவன் தற்செயலாக தன் மனைவியை பார்த்தான். ரேகா என்றான். அவள் பதிலளிக்காததால் மீண்டும் ரேகா என்று கூப்பிட்டான். என்னங்க, ஏதாச்சும் சொன்னீங்களா? அவள் பேப்பர்லேருந்து கண்ணை எடுத்து அவனை பார்த்தாள். என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி வெளிரி போயிருக்க? ராத்திரி முழுக்க நீ சரியாக தூங்கலையா? நீ புரண்டு பார்த்துட்டு நான் கவனிச்சனே என்றான் கார்த்திக் அக்கறையோடு. என் மேலே இவ்வளோ அக்கறை வச்சுருக்கீங்களே, தேங்க்ஸுங்க என்று மெலிதாக சிரித்தாள் ரேகா. பெருசாக ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு மாதிரி தூக்கம் வராமல் மனசு படபடப்பாக இருந்தது. சரியாக தூங்காதனால மூஞ்சி இப்படி தெரியுது போல. அவள் பேப்பரை பிடித்திருந்த கைகளை பார்த்த கார்த்திக், என்னடி இது, கையெல்லாம் இவ்வளோ நடுங்குது என்றான். ரேகா உடனடியாக எழுந்து கார்த்திக்கின் தோள் மீது தன் கையை போட்டு அவனது தலைமுடியில் தன் கன்னத்தை பதித்து கொண்டாள். நீங்கள் ரொம்ப நல்லவருங்க. எனக்கு கொஞ்சம் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் முன்னை விட நான் இப்போ பரவாயில்ல. நீங்களே சொன்னீங்க தானே, பாருங்கள் சீக்கிரமாக நான் சரியாயிடுவேன். எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பதட்டப்படுற குணம் இருக்குது. உனக்கு இப்போ என்ன ப்ரெஷர் இருக்குதுன்னு இப்படி பதற? வெளியில் பாரு, எவ்வளோ அழகான கால நேரம். உண்மையை சொல்லணுன்னா ரேகா, நீ இந்த நியூஸ் பேப்பரில் அதிகமாக படிக்கிறது நிறுத்தணும். மனசை வேறு எதுலையாவது செலுத்தப்பாரு. இதோ பாரு, இதெல்லாம் ஏண்டி படிக்கிற? பேப்பரில் இருந்த ஒரு கொடூரமான தலைப்புச் செய்தியை காட்டினான் கார்த்திக். ஆமாங்க, இதை நான் படிச்சிருக்கக்கூடாது தான், ஆனால் இப்படி ஆயிடுச்சு போல். இன்னும் 15 நிமிஷத்தில் அதை மறந்துடுவேன். ஆனால் நினச்சி பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்குங்க. இன்றைக்கி மத்தியானம் நான் என் ஃப்ரெண்டு சுசித்ராவோட டீனர் வரைக்கும் போகிறேன். பெட்ரூமுக்கு புது கர்டன்ஸும் எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் வாங்கணும். கார்த்திக் மீண்டும் தன் பேப்பரை பார்த்தபடி, சரி அது நல்ல யோசனை தான். ஆனால் இதெல்லாம் படித்து நீ பயப்படுறதில் தப்பே இல்லை. எவ்வளோ கொடூரமான கொலை. நல்ல வேலை, பேப்பரில் இனிமேல் இதை பற்றின செய்தி வரப்போகிறதில்ல. அந்த மிருகம் கடைசி வரைக்கும் நான் தப்பு பண்ணல, நான் நிரபராயின்னு எப்படி தான் சாதிச்சானோ எனக்கு புரியவே இல்லை. எனக்கு பொதுவாக தூக்கு தண்டனை நம்பிக்கை கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட கேஸில் ஒரு அப்பாவி பொண்ணை திட்டமிட்டு படுகொலை செஞ்ச அந்த பாவிக்கு தூக்கு தண்டனை கொடுத்ததில் எந்த தப்பும் இல்லை. அவனுக்கு இது தேவையாக தான் இருந்தது என்றான் ஆவேசமாக. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், மெல்லிய குரலில் ஆமோதித்தாள் ரேகா. பின்ன என்னடி, நீ ரொம்ப அழகான மனசுக்காரி, அதான் இந்தளவுக்கு பயப்பட்டு நடுங்கிற. நான் தான் உங்கள்கிட்ட இந்த பேப்பரை கொடுக்காமல் இருந்திருக்கணும். ஆனால் உனக்கு இது பதட்டத்தை ஏற்படுத்துங்கிறதுல ஆச்சரியமே இல்லை. இந்த சம்பவம் நடக்கும்போது நீ சென்னையில் தான் இருந்த? இல்லைங்க, நான் சென்னைக்கு வந்து சில வாரங்களில் தான் இது நடந்துச்சு. பேப்பரில் படித்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நியூஸில் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்தேன். என்ன மாதிரியே ஷார்ட்டாக பாப் கட் பண்ண கேர்ள் ஹேர் ஸ்டைலு. அதுதான் எனக்கு ஏதோ ரொம்ப உரைச்சி போச்சு. அப்படியா? சரிதான், நீ போன வருஷம் ஜூலை மாதம் தான் நீங்கள் வந்த. சென்னைக்கு வரும்போது அந்த ஒரே மாதத்தில் உனக்கு ஒரு புருஷன் கிடைப்பான்னு நீ கண்டிப்பாக யோசிச்சிருக்க மாட்டில்ல? கண்டிப்பாக இல்லைங்க. அதுவும் உங்களை பார்த்தா 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அவசர கல்யாணம் ஆபத்தில் முடியும்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு என்னை பார்த்து சலிச்சு போச்சா என்ன? அடி பாவி, என்ன வார்த்தை பேசுகிற? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு தான் என் வாழ்க்கையில் நான் பண்ண ஒரே நல்ல விஷயம். உனக்கே அது தெரியுமே ரேகா. சரி, முதல்ல உட்காரு, உன்னோட டோஸ்ட்டை சாப்பிடு, எனக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆச்சு. ரேகா மீண்டும் டேபிளில் தன் சீட்டில் வந்து உட்கார்ந்தாள். அவர்கள் வேறு சில இயல்பான விஷயங்களை பற்றி பேசத் தொடங்கினார்கள். ரேகாவின் அம்மா அப்பா மறைவுக்கு பிறகு சென்னைக்கு வந்து YWCA விடுதியில் தங்கியது. அங்கே கார்த்திக்கின் தங்கையை சந்தித்தது. இருவரும் சேர்ந்து வேலை தேடியது.
அப்புறம் கார்த்திக்கை பார்த்த முதல் பார்வையிலேயே காதல் மலர்ந்தது என பழைய நினைவுகளை பேசிக்கொண்டார்கள். இப்போ பாருங்கள், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு நமக்குன்னு சொந்தமாக ஒரு குட்டி வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறோம். கார்த்திக் தன் கைகடிகாரத்தை பார்த்தான். பேப்பர், தொப்பி, கோட் எல்லாவற்றையும் கையில் வாரி எடுத்துக்கொண்டு, சரி ரேகா, அந்த மோசமான கொலைகேச மனசுலேருந்து தூக்கி போடு சரியா என்று அன்பாக சொல்லிவிட்டு அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு வெளியேறினான். கதவு பலமாக மூடிக்கொண்டது. ஆனால் அந்த இளம் மனைவி ரேகாவால் அந்த கொலை வழக்கை மனதிலிருந்து தூக்கி எறியவிடவில்லை. அவள் அப்படியே அந்த டைனிங் டேபிளில் அமர்ந்து பேப்பரில் இருந்த அந்த கோரமான தலைப்புச் செய்தியை மீண்டும் படித்தாள். திவ்யா கொலை வழக்கு. குற்றவாளி ஆண்டனிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. மத்திய புழல் சிறையில் அதிகாலையில் அதிகாரிகள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டான். அதன் கீழ் ஆண்டனியின் கடைசி நிமிடங்கள், அவன் செய்த கொடூரமான குற்றம், நீதிமன்ற வழக்கு விவரங்கள் என அனைத்தும் விரிவாக அச்சிடப்பட்டிருந்தன. அதை முழுமையாக படித்து முடித்தபோது ரேகாவின் உடம்பு ஒரு கணம் நடுங்கி சிலிர்த்தது. யாருக்குமே கொலையை நடுங்க வைக்கும் அளவுக்குத்தான் இருந்தது அந்த செய்தி. அதை முழுவதாக இப்பொழுது பார்ப்போமா? அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. அந்த ஆண்டனி கொலை வழக்கு பற்றிய விவரங்கள் தமிழகத்து செய்தி பத்திரிகை வாசிக்கும் எல்லா சாமானிய மனிதர்களுக்கும் அச்சு பிசகாமல் தெரிந்த ஒன்றுதான். ஏனென்றால் செய்தித்தாள்களை தவறாமல் படிக்கும் எவருமே அந்த பரபரப்பான சுவாரஸ்யமான கொலையின் பின்னணியை தவிர்க்க முடியாது. வாசகர்களை கட்டிப்போடும் அத்தனை அம்சங்களும் அந்த சம்பவத்தில் நிறைந்து வழிந்தன. 30 வயதை தாண்டிய கை நிறைய சம்பாதிக்கும் ஆண்டனி என்ற இளைஞன், அவனுக்கும் ஒரு தொழிலதிபரின் மகளுக்கும் நிச்சயம் நடக்கப் போவதாக செய்திகள் குறிக்கப்பட்டிருந்த நேரம். ஆனால் அதற்கு சில நாட்களுக்கு முன்பாக கடந்த 2 வருடங்களாக தன்னுடன் ஒரே வீட்டில் குடும்பம் நடத்தி வந்த இளம்பெண்ணை அவன் மிக கொடூரமான முறையில் கொலை செய்து விட்டான். அந்த கொலை அதை ஒரு திருட்டு சம்பவமாக மாற்ற அவன் போட்ட கச்சிதமான திட்டம், மனித மொழியால் கவனிக்க முடியாமல் கடைசியில் அவனை மாட்டி கொடுத்த சின்ன சின்ன ஆதாரங்கள், அடுக்கடுக்கான நீதிமன்ற விசாரணைகள், இதோ இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கும் தூக்கு தண்டனை என எல்லாமே மனதை உறைய வைக்கும் ஒரு திகில் திரைப்படத்தைப் போலதான் இருந்தது. ஜூலை மாதத்தின் ஒரு மழைக்காலத்தின் காலையில்தான் பொதுமக்களுக்கு அந்த விஷயம் முதலாக தெரிய வந்தது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்பின் 3வது தளத்திலிருந்து ஏதோ ஒரு சகிக்க முடியாத துர்நாற்றம் வரத் தொடங்கியது. ஆரம்பத்தில் வீட்டின் ஓனரும் பிளம்பரும் ஒவ்வொரு வீடாக சென்று சோதனையை செய்தனர். கடைசியில் அந்த நாற்றம் ஆண்டனி திவ்யா தம்பதியினர் தங்கியிருந்த 302ஆம் எண் அறையிலிருந்து தான் வருகிறது என்பதை பிளம்பர் கண்டுபிடித்தார். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அவர்களை கணவன் மனைவி என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திவ்யாவுடன் நெருங்கிய பழகிய சிலருக்கு தெரியும் அவர்கள் முறைப்படி கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்று. பெருநகர வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் என்பதால் அக்கம் பக்கத்தினர் அவளை தவறாக எண்ணவில்லை. மாறாக கள்ளங்கபடமற்ற குழந்தை மனம் கொண்ட திவ்யாவை அனைவருக்கும் பிடித்திருந்தது. எப்போது பார்த்தாலும் சிரித்த முகத்தோடும் தன் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களை கூட அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொள்ளும் சுபாவம் அவளுடையது. சில மாதங்களுக்கு முன்பு திவ்யா மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தாள். ஆனால் சமீப காலமாக ஆண்டனி அவளுடன் சரியாக பேசுவதில்லை என்பதால் அவள் மிகவும் சோகமாக காணப்பட்டாள். வீட்டின் கதவை திறக்க பிளம்பர் முயன்றபோது அந்த அப்பார்ட்மெண்ட் காவலாளி, சார், அந்த வீட்டில் யாருமே இல்லை, 2 வாரம் டூர் போகிறதுக்காக அந்த அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, நான் கூட கீழே இருந்து 2 பெரிய சூட்கேஸில் மேலே தூக்கி கொண்டு போய் வச்சனே என்றான். மேலும் அவன் சொல்லும் பொழுது, போன வாரம் வியாழக்கிழமை காலையிலேயே ஒரு சூட்கேஸ் டிராவல்ஸ்காரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். இன்னொரு பெட்டி அப்புறமா ஆட்டோவில் அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த பெட்டி திரும்பி வந்துருச்சு. இந்த பெட்டியில் கம்பளி போர்வையெல்லாம் இருக்குப்பா, நாங்கள் போகிற இடத்துல அதெல்லாம் தேவையில்லைன்னு விட்டுட்டோம் அப்படின்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் சார் வந்து கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்லிவிட்டு மேலே போனாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் லைட் எரியல, யாரும் வெளியே வரவும் இல்லை. அன்றைக்கி ராத்திரியே கிளம்பியிருப்பாங்கன்னு நினச்சேன் என்றான். பிளம்பர் விடாப்பிடியாக நிற்கவே காவலாளி தன் கையில் இருந்த மாஸ்டர் கீயை பயன்படுத்தி கதவை திறந்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த இடமே ரணகளமானது. பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் துணிச்சல் உள்ள சிலருடன் சேர்ந்து உள்ளே சென்று பார்த்தார்கள். போலீஸுக்கு தகவல் பறந்தது. அடுத்த சில நிமிடங்களில் இன்ஸ்பெக்டரும் போலீஸாரும் வந்து சேர்ந்தார்கள். பெட்ரூம் அலமாரிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சிறிய டோர் ரூமில் திவ்யாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. துண்டால் கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்டு ஏறக்குறைய 1 வாரம் ஆகியிருந்தது. வீட்டில் வேறு யாருமே இல்லை.
அங்கே ஒரு பெரிய சூட்கேஸில் பாதி அளவு போர்வைகள் மட்டுமே இருந்தன. பக்கத்தில் ஒரு காலியான கைப்பை கிடந்தது. பெட்ரூம் ஜன்னல் லேசாக திறந்திருக்க அதன் வழியே கீழே இறங்கும் அவசர வழி படிக்கட்டு தெரிந்தது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயர்கள் எல்லாம் இழுக்கப்பட்டு துணிகள் சிதறிக் கிடந்தன. நாற்காலிகள் கவிழ்ந்திருந்தது. யாரோ கடுமையாக போராடியதற்கான அடையாளங்கள் தெளிவாக தெரிந்தன. முதல் பார்வையில் ஏதோ இது திருடனின் வேலை இது என்பது போலத்தான் போலீஸுக்கு பட்டது. ஆனால் அது முதல் பார்வையில் மட்டுமே. அடுத்தடுத்த நாட்களில் உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளிவரத் தொடங்கின. ஒரே நாளில் ஆண்டனியை கைது செய்வதற்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்தன. 3 மாதங்களில் அவனுக்கு தண்டனை உறுதியானது. இதோ இன்று தூக்கிலும் போடப்பட்டு விட்டான். கடைசி மூச்சு வரை நான் எந்த தப்பும் செய்யலை என்று ஆண்டனி கத்திய கதறலை எந்த சென்னைவாசியும் நம்ப தயாராக இல்லை. கொலையை திட்டம் போட்டு விதத்தை பார்த்தால் எவனுமே அதை ஒரு கொள்ளையனின் வேலை என்று தான் நம்புவான். கைகள் கட்டப்பட்டு வாயில் துணி அடைக்கப்பட்டு பிணமாக கிடக்கும் ஒரு பெண். ஜன்னல் திறந்திருக்கிறது. அதன் வழியே திருடன் உள்ளே வந்திருந்திருக்கலாம். கலைந்து கிடக்கும் அலமாரிகள். திவ்யாவின் கைகடிகாரத்தை தவிர மற்ற அனைத்து நகைகளும் மயமாகிட்டிருந்தன. ஒரு திருடன் உள்ளே நுழைகிறான். நகைகளை திருடும் பொழுது பெண் விழித்துக் கொள்கிறாள். இருவருக்கும் இடையே சண்டை நடக்கிறது. ஆத்திரத்தில் அவளை துண்டால் நெரித்து கொன்றுவிட்டு ஓடிவிடுகிறான். இதைவிட இயல்பான கதை வேறு என்ன இருக்க முடியும்? கொலை நடந்த அன்றே ஆண்டனி அந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேறியிருந்தான். நான் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அங்கே போகவே இல்லை என்று நீதிமன்றத்தில் அவன் சாதித்தான். ஆனால் கொலை நடந்தது வியாழக்கிழமை மாலை என்று உறுதியானது. அன்று மாலைக்கு மேல் திவ்யாவை யாருமே உயிருடன் பார்க்கவில்லை. வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டின் லெட்டர் பாக்ஸில் ஒரு லெட்டர் வந்திருந்தது. அது ஆண்டனி எழுதியது. நம்ம பேசி முடிவெடுத்த மாதிரியே நீ புத்திசாலியாக நடந்துப்பேன்னு நம்புகிறேன். இந்தா செக்கு என்று ஒரு பெரிய தொகைக்கான செக்கை அனுப்பியிருந்தான். வெளிநாட்டு செக்கு, அவன் எவ்வளோ தாராள மனசுக்காரன் பாருங்க என்று அவன் லாயர் வாதிட்டார். ஆனால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரோ தான் கொன்ன பொண்ணு இந்த செக்கை பேங்க்கில் கொடுத்து என்றைக்குமே பணமாக்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் என்று அதையும் உடைத்தெறிந்தார். ஆரம்பத்தில் இது ஒரு கொள்ளை முயற்சி போல தெரிந்தாலும் அக்கம் பக்கத்தினர் கொடுத்த வாக்குமூலங்கள் தான் ஆண்டனியின் முகத்திரையை கிழித்தன. எதிர் வீட்டு பானுமதி அம்மாள் அளித்த சாட்சியம் மிகவும் முக்கியமானது. தன் வாழ்நாளில் முதன்முறையாக போலீஸ் கோர்ட் என்று வந்ததில் அவருக்கு ஒருவித பெருமை கூட. மெலிந்த உடம்பும் கூர்மையான மூக்கும் கொண்ட பானுமதி திவ்யாவுக்கு மிகவும் நெருக்கம். அந்த பொண்ணு திவ்யாவை எனக்கு 2 வருஷமாக தெரியும் தம்பி என்று தொடங்கினார் பானுமதி. 2 பேரும் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியாக சில மாதமாக அந்த ஆண்டனி தம்பி சரியில்லை. திவ்யா தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாள். அவள் மாறிட்டாரு, என்னை விட்டு வேற ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரான்னு சொல்லி புலம்புவா. புருஷனை தன் பக்கமே வச்சுக்கணும்னு அவனுக்கு பிடிச்ச சமையலெல்லாம் பண்ணி போடுவா. பாவம், நல்ல பொண்ணு. அந்த நைட்டில் கூட பானுமதி சற்றே நிறுத்தி விட்டு தொடர்ந்தார். அன்றைக்கி காலையில் திவ்யா ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட வந்து, அக்கா அவருக்கு எனக்கு நடுவில் இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு. நாங்கள் 2 பேரும் ஊட்டிக்கு 2 வாரம் டூர் போகிறோன்னு சொன்னான். அப்புறம் மத்தியானம் 2 பேரும் சேர்ந்து தபால்காரனை கூப்பிட்டப்போ கீழே போனோம். அன்றைக்கி மத்தியானம் அவள் வீட்டுக்குள்ளேருந்து போயிருந்தப்போ அவள் ஊட்டி குளிருக்கு வேணும்னு போர்வையெல்லாம் சூட்கேஸில் அடக்கிட்டு இருந்தா. அப்புறம் அந்த சூட்கேஸை திரும்பி வந்தபோது கூட என்கிட்ட சொன்னால், அக்கா நாங்கள் தங்குற எஸ்டேட் பங்களாலே நிறைய போர்வை இருக்குன்னு அவர் ஃபோனில் சொன்னார். அதான் தேவையில்லாமல் எதுக்கு சொன்னேன்னு பெட்டியை திருப்பி அமிச்சிட்டேன்னு சிரிச்சிட்டே சொன்னான். நான் உள்ளே போய் பார்க்கும்போது அவள் சமையல் கட்டில் ரவா கேசரி கிண்டிகிட்டு இருந்தா. அவளுக்கு கேசரின்னா அவ்வளோ பிடிக்காது. ஆனால் ஆண்டனி தம்பிக்கு ரவா கேசரின்னா உயிர். டூர் போனால் 2 வாரத்தில் வீட்டு சாப்பாடு கிடைக்காதுக்கா, அதான் அவருக்கு பிடிச்ச கேசரி செய்கிறேன்னு சொன்னான். உங்களுக்கு கொஞ்சம் அப்புறமா கொண்டு வந்து தர்றேங்க்கா அப்படின்னு கூட சொன்னான். அன்றைக்கி அவள் நீல நிற சேலையும் கையில் ரவா கேசரி பிசுக்குமா இருந்தா. ஐயோ, அன்றைக்கி நான் பார்த்தது தான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து கதவை திறப்போ பிணமாக தான் பார்த்தேன். 1 வாரம் கழிச்சும் அவள் கை விரல அந்த கேசரி பிசுக்கும் சமையல் டேபிளில் பாதி பாத்திரம் இருந்த கேசரியும் அப்படியே தான் இருந்துச்சு. பானுமதியின் சாட்சியம் மட்டுமல்ல, பக்கத்து வீட்டு லட்சுமி அம்மாளின் வாக்குமூலமும் முக்கியமானது. வியாழக்கிழமை மாலையில் திவ்யாவை பார்த்ததாக லட்சுமி கூறினார். சாயந்தரம் அவள் கையில் காய்கறிகளோட வீட்டுக்கு வந்தா. அவருக்கு பிடிச்ச கேசரி செய்ய போகிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் என்கிட்ட நேரத்தை கேட்டால், என் வாட்ச் ரிப்பேர் ஆகிடுச்சு, அவர் சர்வீஸுக்கு கொடுத்துருக்காரு, இன்றைக்கி நைட்டு கொண்டு வருவாருன்னு சொன்னான். வழக்கமாக அவள் கையில் போடுற அந்த சின்ன தங்க வாட்ச் அன்றைக்கி அவள் கையில் இல்லை. அப்புறம் தான் கோர்ட்டில் அந்த வாட்சை ட்ரெஸ்ஸிங் டேபிள்லேருந்து போலீஸ் எடுத்து தான் காமிச்சாங்க. மேல் வீட்டில் குடியிருந்த கார்த்திகேயன் என்பவரின் சாட்சியம் ஆண்டனியின் கதையை முடிவுக்கு கொண்டு வந்தது. அன்றைக்கி வியாழக்கிழமை சாயந்தரம் 5:30 மணி இருக்கும். நான் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துட்டேன். படிக்கட்டில் ஏறி வரும்போது 302ஆம் வீட்டிலிருந்து சாமானங்கள் கீழே விழ மாதிரி ஒரு சத்தமும் ஒரு பொண்ணோட அலறல் சத்தமும் கேட்டுச்சு. அது ஏதோ புது ஆள் தாக்குற மாதிரி இல்லை, தெளிவாக கேட்டுச்சு. ஐயோ ஆண்டனி, என்ன பண்ணுறீங்க? வேண்டாம் ஆண்டனி, விட்டுடுங்கன்னு அவள் கத்துனா. நான் என் பொண்டாட்டிகிட்ட போய் சொன்னேன், புருஷன் பொண்டாட்டி சண்டைன்ட்டா நம்ம என்ன தலையிடணும் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் அப்புறம்தான் தெரிஞ்சது அது கொலைன்னு. இந்த சாட்சியங்கள் எல்லாம் ஆண்டனியை சுற்றி வலையை பின்னினாலும்
தன்னுடைய காதலி சுசித்ரா மட்டும் போலீஸ் சாட்சியம் சொல்லியிருக்காவிட்டால் ஒருவேளை ஆண்டனி தப்பியிருக்கக்கூடும். சுசித்ரா ஆண்டனி புதிதாக கல்யாணம் செய்து கொள்ள பார்த்த பணக்கார வீட்டு பெண். அன்னைக்கு வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு ஆண்டனி அவளை சந்திக்க வருவதாக இருந்தது. அவன் கொஞ்சம் தாமதமாக வந்தான். அவன் நடத்தை விசித்திரமாக இருந்தது. முக்கியமாக அவன் வாயிலும் பற்களிலும் மஞ்சள் நிறத்தில் கேசரி பிசுக்கிக் கொண்டு இருந்தது. சுசித்ரா அதை பற்றி கேட்டபோது அவன் பதற்றமடைந்து அதை மறைக்க பார்த்தான். அன்றைய மாலை நேரத்தை அவனுடன் கழித்த சுசித்ரா அடுத்த நாட்களிலும் அவனை சந்தித்தாள். ஆனால் ஒரு வாரம் கழித்து ஆண்டனி கைதான போதும் அவனது வீட்டில் பாதி சாப்பிட்ட ரவா கேசரி இருந்ததாக பேப்பரில் படித்த போதும் சுசித்ராவுக்கு உண்மை உரைத்தது. உடனே அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று அன்று மாலை அவன் கேசரி சாப்பிட்டு வந்ததுக்கான ஆதாரத்தை கூறினாள். ஆண்டனி தன்னை ஏமாற்றியது, இன்னொரு பொண்ணிடம் குடும்பம் நடத்தியது எல்லாவற்றையும் விட ஒரு கொலையாளி தப்பு விடக்கூடாது என்கிற மனசாட்சியை அவளை போலீசாரிடம் சாட்சியம் சொல்ல வைத்தது. அத்தியாயம் 3. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி தீர்ப்பை அறிவித்த போது அதை கேட்டு யாருமே ஆச்சரியப்படவே இல்லை. தப்பு பண்ணவனுக்கு தகுந்த தண்டனை தான் கிடச்சிருக்கு என்று நகரத்து மக்கள் திருப்தியோடு தலையாட்டினார்கள். தடமாற துடிக்கும் இளம் பெண்கள் இந்த சம்பவத்தை கேட்டு பயந்து தங்களை நல்வழிப்படுத்திக் கொள்ள நினைத்தார்கள். தர்மத்தின்படி பார்த்தால் எல்லாம் சரியாகத்தான் நடந்தது. ஒரு கொடூரமான குற்றம், அதற்கான பின்னணி, குற்றவாளியை கைது செய்தது, இறுதியில் மரண தண்டனை. ஆனால் ஆண்டனி மட்டும் கடைசி வரை ஒரே கதையை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தான். அதை அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் சொன்னான், தன் சொந்த வழக்கறிஞரிடம் சொன்னான், நிருபர்களின் கூட கதறினான். அவன் சொன்னதை எவனுமே நம்ப தயாராக இல்லை என்பதை பார்த்தபோது அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போல இருந்தது. அவன் தன் பக்கத்து நியாயத்தை திரும்ப திரும்ப சொல்வதை தவிர வேறு வழியே இல்லாமல் தவித்தான். ஆண்டனி சொன்ன கதை உண்மையிலேயே விசித்திரமாகத்தான் இருந்தது. அதை நிரூபிக்க அவனிடம் எந்த ஆதாரம் இல்லை என்பதுதான் அதில் உச்சக்கட்ட சோகம். கொலை நடந்த அன்றுக்குத்தான் தன் அப்பார்ட்மெண்ட் பக்கமே போகவில்லை என்பதில் ஆண்டனி உறுதியாக இருந்தான். ஆனால் அன்றைய நாளின் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் அவனால் அலிபி, அதுதான் தான் அங்கு இல்லை என்பதற்கான ஆதாரத்தை தர முடியவில்லை. அன்றைய நாளில் அவன் தன் அலுவலகத்திற்கும் கிளப்பிற்கும் போயும் வந்தும் கொண்டிருந்தான். அவன் வழக்கமாகவே அப்படித்தான் நடமாடுவான். கிளப்பில் அவனுக்கென ஒரு தனி அறை இருந்தது. அதை அவன் அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்றைக்கு கிளப்பில் இருந்த உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் ஊரில் இல்லை. அங்கிருந்த ஒரு சிலராலும் அன்றைக்கு அவன் எந்த நேரத்தில் பார்த்தோம் என்று துல்லியமாக சொல்ல முடியவில்லை. அவனது கதை மிகவும் எளிமையாக இருந்தது. எந்த அளவுக்கு என்றால் அவனுக்காக பரிதாபப்பட்ட நினைத்தவர்கள் கூட அதை நம்ப முடியாத அளவுக்கு எளிமையாக இருந்தது. நான் அன்றைக்கி அந்த பக்கமே போகல, அவ்வளோதான் என்று சாதித்தான். அப்போது அந்த தங்க வாட்ச், ஆமாம், அதை நான் போன தீபாவளிக்கு திவ்யாவுக்கு பரிசாக கொடுத்தேன். அது என்றைக்குமே ரிப்பேர் ஆனது இல்லையே, அதை நான் சர்வீஸுக்கு கொடுத்தது இல்லையே என்றான். ஆனால் அதை அவனால் எப்படி நிரூபிக்க முடியவில்லை. மேலும் அவன் கூறும்பொழுது, நான் அதுக்கு 2 நாள் முன்னாடி ராத்திரியே வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். இனிமேல் நான் திரும்பி வர போகிறதுலேன்னு திவ்யாவுக்கு நல்லாவே தெரியும். கிளம்புறதுக்கு முன்னாடியே என் துணிமணிகள் எல்லாத்தையும் பெட்டியில் அடுக்கி அது என் கிளப்பு மோவரிக்கு ஆட்டோவில் அனுப்பிச்சி வச்சிட்டேன். ஊட்டி டூரா? எனக்கு அப்படி ஒரு டூர் பிளானே தெரியாதே. நான் அப்படி எதுவும் பிளான் பண்ணவே இல்லை. திவ்யா ஏன் அக்கம் பக்கத்தில் அப்படி சொன்னான்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல. அந்த 2வது சூட்கேஸ் கதையும் எனக்கு தெரியாது என்றான். பாவம், ஆண்டனி சொன்னது உண்மையா பொய்யா என்று நிரூபிக்கக்கூடிய ஒரே ஆளான அந்த பாப் தலை கேர்ள் திவ்யா நீதிமன்ற விசாரணை தொடங்குவதற்கு முன்பே மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு விட்டாளே. அந்த ரவா கேஸை பற்றியும் ஆண்டனி ஒரு விளக்கம் சொன்னான். ஆனால் அதை யாருமே ஏற்றுக்கொள்வதாக இல்லை. சுசித்ராவை பார்க்க போகும் வழியில் ரோட்டோரத்தில் இருந்த ஒரு ஸ்வீட் ஸ்டாலை பார்த்தானாம். அங்கே தட்டில் சுட சுட ரவா கேசரி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்ததும் இரவு உணவிற்கு நேரமாகி இருந்தும் கூட கேசரி மீது இருந்த ஆசையால் உள்ளே சென்று ஒரு கப் கேசரி சாப்பிட்டதாக சொன்னான். பிறகு சுசித்ரா அதை பற்றி கேட்டபொழுது, ஒரு கப் கேசரி சாப்பிட்டதை எதற்காக பெரிதாக சொல்லிவிட்டேன் என்று நினைத்து அசட்டுத்தனமாக மறைத்து விட்டானாம். தன் உதட்டிலும் பற்களிலும் மஞ்சள் நிற கேசரி பிசுக்கிக் கொண்டிருக்கும் என்பது அவனுக்கு தோணவே இல்லையா. காவல்துறை அந்த ஸ்வீட் ஸ்டாலுக்கு சென்று விசாரித்த போது அங்கே இருந்த ஊழியர்கள் யாருக்கும் ஆண்டனியோ அவன் கேசரி சாப்பிட்டதையோ ஞாபகத்தில் இல்லை. தினமும் 100 பேர் வராங்க சார், யார் எதை சாப்பிட்டாங்க நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது என்று கூறிவிட்டார்கள். அங்கிருந்து ஒரு சப்ளையர் பையனும் வேலையை விட்டு நின்று இருந்தான். சரி, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த கேசரி, அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார், நிச்சயம் யாரோ திருடன் தான் உள்ளே நுழைஞ்சிருக்கும் என்று புலம்பினான் ஆண்டனி. ஆனால் மக்கள் ஆண்டனியை வெறுத்ததற்கு மிக முக்கியமான காரணம் ஒன்றுதான். கடந்த 2 வருடங்களாக தன்னையே நம்பி வாழ்ந்த ஒரு பெண்ணை இரக்கமில்லாமல் கொன்றுவிட்டு அவனுக்காக அவள் ஆசையாக செய்து வைத்த கேசரியை கொலை செய்வதற்கு முன்போ அல்லது செய்த பிறகோ அவன் உட்கார்ந்து பொறுமையாக சாப்பிட்டிருக்கிறான் என்ற செய்திதான். அந்த ஒரு விஷயம் மக்கள் மனதில் அவன் மீது இருந்த கொஞ்ச நெஞ்ச பரிதாபத்தையும் மொத்தமாக துடைத்தெறிந்து விட்டது. அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு விவரங்கள் மிக தெளிவாக இருந்தன.
ஆண்டனியும் திவ்யாவும் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள். ஆண்டனிக்கு வேறொரு பணக்கார பெண்ணின் மீது ஆசை வந்தது. திவ்யாவை விட்டு பிரிய நினைத்தான். வீடு கூச்சல் குழப்பம் பிறகு நிலைமையை சரி செய்வது போல நடித்து ஊட்டிக்கு சுற்றுலா செல்லலாம் என்று பொய்யான வாக்குறுதி அளித்தான். தன் பெட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினான். அவன் மீண்டும் வருவான் என்ற நம்பிக்கையில் திவ்யா பெரிய சூட்கேஸில் போர்வைகளை அடுக்கி அனுப்பி வைத்தாள். பிறகு அவன் ஃபோனில் பேசியதும் பெட்டி தேவையில்லை என்று நினைத்து அதை திரும்ப வரவழைத்தாள். அவன் வீட்டுக்கு வரப்போகிறான் என்ற சந்தோஷத்தில் அவனுக்கு பிடித்த ரவா கேசரியும் சமைத்து வைத்தாள். வியாழக்கிழமை மாலை 5 மணி அளவில் வீட்டுக்கு வந்த ஆண்டனி அவளுக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது. ஆத்திரத்தில் அவளை கழுத்தை நிறுத்தி கொன்றுவிட்டான். கொலை செய்த பிறகு அதை திருட்டு சம்பவமாக மாற்ற நாடகம் ஆடினான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் அலமாரிகளை இழுத்து போட்டு துணிமணிகளை சிதறடித்து ஜன்னலை திறந்து வைத்தான். அவளது நகைகளை திருடினான். அந்த பரபரப்பில் தான் கொண்டு வந்த தங்கவாட்சி அங்கே வைக்க மறந்து சென்று விட்டான். கொலையை செய்வதற்கு முன்போ அல்லது செய்த பிறகோ தட்டிலிருந்த கேசரியும் சாப்பிட்டிருக்கிறான். உடலை ஸ்டோர் ரூமில் தள்ளி பூட்டிவிட்டு கைகளை கழுவி தலைமுடியை நேராக சீவிக்கொண்டு தன் புதிய காதலி சுசித்ராவை பார்க்கச் சென்று விட்டான். கேட்பதற்கே உடம்பை சிலிர்க்க வைக்கும் கொடூரமான குற்றம். அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைத்தது ஆச்சரியமே இல்லை. இதை பேப்பரில் படித்த ஒவ்வொரு சென்னை வாசியும் அருவருப்பிலும் பயத்திலும் நடுங்கியதில் வியப்பொன்றும் இல்லைதான். உண்மையிலேயே இது ஒரு அசாத்தியமான வழக்குதான். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மிக மிக அசாத்தியமானது. அதாவது அரசு தரப்பு சொன்ன எந்த ஒரு கதையுமே உண்மையில் நடக்கவே இல்லை என்பதுதான். அத்தியாயம் 4. எல்லாமே முடிந்துவிட்டது. திவ்யா காலையில் எழுந்தபோதே அந்த கசப்பான உண்மையை உணர்ந்தாள். முந்தைய நாள் ஆண்டனி தன் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு நான் இனிமேல் இந்த வீட்டுக்கு திரும்பி வரமாட்டேன் என்று சொன்னபோதே அவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவான் என்பது அவளுக்கு தெரியும். அவனால் இனி தன் பக்கம் நிற்கவும் முடியாது. அதுதான் நிதர்சனம். இப்போது அவன் ஒரு பணக்கார வீட்டு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான். சுசித்ரா. திவ்யா சுசித்ராவின் புகைப்படத்தை கூட பார்த்திருக்கிறாள். உண்மையிலேயே பார்க்க மிகவும் லட்சணமான அழகான பெண். திவ்யாவால் இனி எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டனி அவளை விட்டு வெகு தூரம் போய்விட்டான். கொஞ்சம் தைரியமாக இரு திவ்யா, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. இது என்னைக்கு இருந்தாலும் முடிவு குற வேண்டியது தானே. இது உனக்கு ஆரம்பத்திலே தெரியுமில்ல. கிளம்பும்போது ஆண்டனி உதிர்த்த வார்த்தைகள் தான் இவை. அவளும் எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளவே முயற்சி செய்தாள். அதாவது தனக்கு எதுவுமே நடக்காதது போலவே சிரிக்க முயன்றாள். ஆனால் அது அவளுக்கு சாதாரண விஷயம் இல்லை. அவள் வாழ்க்கையிலேயே அதுதான் மிக முக்கியமானது. இது எதிர்பாராத ஒன்று என்று சொல்ல முடியாது. 2 வருடங்களுக்கு முன்பு அவனோடு குடும்பம் நடத்த இந்த அண்ணாநகர் வீட்டுக்கு முதலில் வந்தபோதே இந்த வாழ்க்கை நிரந்தரமில்லை என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அவள் முதலில் ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒருவேளை ஆண்டனி தன்னை முறைப்படி கல்யாணம் செய்து கொள்வான், இந்த ஒளிமு வரைவு அக்கம்பக்கத்தினருக்கு பொய் சொல்லும் வாழ்க்கையெல்லாம் முடிவுக்கு வந்து தமக்கென ஒரு அழகான குடும்பம் அமையும் என்று தினமும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்பொழுது ஆண்டனி அவளை தூக்கி எறிந்துவிட்டு இன்னொருத்தியை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான். அவள் ஆண்டனியை உண்மையாகவே நேசித்தாள்? இல்லை, நேசித்து கொண்டு இருக்கிறாள். சரவணா ஸ்டோர்ஸில் அவனை முதலாக பார்த்த நாளிலிருந்தே அவனுக்கு தன் மனதை கொடுத்து விட்டாள். அவன் ஏன் அன்னைக்கு தன்னை திரும்பி பார்த்தான் என்று அவள் பலமுறை யோசித்ததுண்டு. அதன் பிறகு அவன் அந்த பக்கம் வந்ததாகவே தெரியவில்லை. அன்றைக்கு ஒரு தொண்டு நிறுவனத்தின் நாடகத்திற்காக தன் நண்பனுக்கு பட்டு துணி எடுக்க அவன் கடைக்கு வந்திருந்தான். திவ்யா தான் அவனுக்கு உதவி செய்தால். அவளுக்கு அவனை பார்த்ததுமே பிடித்து போனது. அவன் கேட்டதுமே கடையின் விதிகளை மீறி கோடம்பாக்கத்தில் தான் தங்கியிருந்த அந்த சிறிய மேன்ஷனின் முகவரியை ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுத்தாள். அவனும் அவளை பார்க்க வந்தான். அதன் பிறகு 6 மாதங்கள் அவள் வாழ்க்கையிலேயே மிக சந்தோஷமான நாட்கள். திருச்சியிலிருந்து அவளது சித்தி இறந்த பிறகு சென்னைக்கு வந்து ஓராண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. அங்கே நீண்ட நேர வேலை, அதைவிட கடினமான வேலை தேடும் படலம் தவிர வேறு எதுவுமே அவள் வாழ்க்கையில் நடக்கவில்லை. அவள் பார்த்த ஆண்கள் எல்லாம் அவளுடன் வேலை செய்யும் பெண்களின் அண்ணன்களாகவோ தம்பிகளாகவோ தான் இருந்தார்கள். அவர்கள் யாரையுமே அவளுக்கு பிடிக்கவும் இல்லை. ஆனால் ஆண்டனியின் வருகை அவள் உலகத்தையே மாற்றிவிட்டது. அவனுடன் கழித்த அந்த முதல் 6 மாதங்களை திவ்யா இப்பொழுது நினைத்து பார்க்கிறாள். வேலை முடிந்ததும் தன் குட்டிக்காரில் வந்து அவளை கூட்டிக் கொண்டு செல்வான். கடைசி அரை மணி நேரம் யாருக்கும் தெரியாமல் தன் தலைமுறையை செய்து முகத்திற்கு பவுடர் போடுவது, லிப்ஸ்டிக் தடவுவது என ஆயத்தமாவாள் கடையில். 21 வயதில் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லையே. பிறகு ஆண்டனிக்கு மட்டுமே தெரிந்த சில ரகசிய ஹோட்டலுக்கு செல்வார்கள். நுங்கம்பாக்கத்தில் இருக்கும் நல்ல இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்கள், ஆழ்வார்பேட்டையில் இருக்கும் பிரெஞ்சு கஃபேக்கள். சில நேரங்களில் அவளை மேன்ஷனில் கொண்டு போய் விடுவான். சில நேரங்களில் சினிமாவுக்கு செல்வார்கள். பிறகு ஒரு நாள் ஆண்டனி தன் காரை விற்றுவிட்டான். சில வாரங்களிலேயே அவனது பேச்சில் ஒரு மாற்றம் தெரிந்தது. யாருமற்ற தனிமையில் அவளோடு மட்டுமே இருக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்குள் தலை தூக்கியது. சினிமா தேட்டர்லேயோ ஹோட்டல்லையோ பார்க்லேயோ வச்சு உங்கள்கிட்ட நான் எப்படி மனசு விட்டு பேசுறது? நமக்குன்னு தனியாக ஒரு நிமிஷம் கூட கிடைக்காதா என்று சகித்து கொள்வான். அப்படித்தான் அவன் தன் அப்பார்ட்மெண்ட்டிற்கு வர சொன்னான். அதுவரை ஆண்டனி தன் நண்பனோருடன் சேர்ந்துதான் அந்த வீட்டில் தங்கியிருந்தான்.
அப்பொழுதுதான் அந்த நண்பன் வேலை விஷயமாக வெளியூர் சென்றிருந்தான். நீ அங்கே வந்தால் ஃப்ரீயாக இருக்கலாம் என்று அழைப்பான். வந்து எனக்கு ஒரு கப்பு டீ போட்டுத்தா, நான் அமைதியாக உட்காந்து பேசலாம் என்று கெஞ்சுவான். அவள் முதலில் தயங்கினாள். அப்பொழுது அவள் ரொம்ப அப்பாவி. ஆனால் கடைசியில் சம்மதித்து விட்டாள். சாயந்தரம் வரை அங்கேயே இருந்து ஹோட்டலிலிருந்து சுட சுட சிக்கனும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வாங்கி வந்து கூடவே ஒரு சாலட்டும் செய்து சாப்பிடுவார்கள். ஆண்டனிக்கு விதவிதமாக சாலட் செய்ய தெரியும். காஃபி போட்டு குடித்துவிட்டு அந்த மாலை பொழுதுகள் மிகவும் சந்தோஷமாக போகும். ஆனால் இரவானதும் அவள் அவசர அவசரமாக மேன்ஷனுக்கு கிளம்ப வேண்டும் என்ற பயம் மட்டும் அவளுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன் இப்போவே கிளம்ப போகிற என்று ஆண்டனி கேட்பான். உன்னை எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியுமில்ல? உன்னை நான் பார்த்துட்டே காக்கக்கூடாதா? என் கேர்ள் ஃப்ரெண்டு அந்த சின்ன மேன்ஷனில் போய் தங்குறதை நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீ தினமும் வேலைக்கு போய் கஷ்டப்படணும்னு நான் நினைக்கல. என் கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த வார்த்தையில் அவள் கரைந்து போனாள். அவன் அணைப்பில் அந்த மிதமான வெளிச்சத்தில் சுட சுட காப்பியோடு அவன் நடுவில் இருக்கும் பொழுது அவளால் அவனை விட்டு போகவே முடியாமல் போனது. ஒரு நாள் இரவு பலத்த மழை பெய்தது. அவள் நினைத்திருந்தால் டாக்ஸி பிடித்து மேன்ஷனுக்கு போயிருக்கலாம். முந்தைய இரவுகளில் அப்படித்தான் போயிருக்கிறாள். ஆனால் அன்றைக்கு ஆண்டனியின் அணைப்பும் அவனது முத்தங்களும் அவளை மயக்கின. அந்த இளமை வயதில் அந்த சந்தோஷத்தில் அவள் தன்னை இழந்தாள். அடுத்த நாளே மேன்ஷனுக்கு சென்று பெரிய சூட்கேஸை எடுத்துக்கொண்டு என் ஃப்ரெண்டோட ரூம் எடுத்து தங்க போகிறேன் என்று அங்கிருந்த வார்டனுடன் பொய் சொல்லிவிட்டு வெளியேறினாள். கடையில் இருந்த வேலையும் ராஜினாமா செய்து விட்டாள். இது நடந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டன. முதல் வருடம் திவ்யா கனவு கண்டபடியே ஆண்டனி மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் அக்கறையுடனும் நடந்து கொண்டான். ஆனால் போக போக சின்ன சின்ன விஷயங்களிலும் மாற்றம் தொடங்கியது. அவள் பேசுவது, அவள் சிரிப்பது எல்லாம் அவனுக்கு குறையாக தெரிந்தது. அவள் பேசும் தமிழில் இருக்கும் சிறு சிறு தவறுகளை கூட எரிச்சலோடு திருத்தினான். இருந்தாலும் அவன் நல்லவனாகத்தான் இருந்தான். ஆனால் இந்த கடைசி ஒரு வருடத்தில்தான் அவன் தினமும் வீட்டிற்கு வருவதை நிறுத்தியிருந்தான். தன் கிளப்பிலேயே ஒரு ரூம் எடுத்து தங்கவும் தொடங்கினான். வீடு அவளுக்கு ரொம்பவே தனிமையாக இருந்தது. திவ்யாவிற்கு பதிலாக வேறு யாராவது ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் நிச்சயம் வேறு வழியை தேடி போயிருப்பார்கள். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. அந்த வீட்டிலேயே அடைந்து கிடந்து அவனுக்காக காத்திருந்தாள். ஆண்டனியிடம் இப்பொழுது பழைய அன்போ அக்கறையோ இல்லை. எப்பொழுதும் குறை சொல்லிக் கொண்டே இருந்தான். அவன் மனதை மாற்ற வேண்டும் என்பதற்காக சமையல் புத்தகங்களை பார்த்து பார்த்து அவனுக்கு பிடித்த உணவுகளை மனுக்கணக்கில் சமைத்து டேபிள் அழகாக அலங்கரித்து வைப்பாள். கடைசியில் அவன் சுசித்ராவை பற்றி கூறிவிட்டான். தான் சுசித்ராவை கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாகவும் அதுதான் தன் அந்தஸ்துக்கு ஏற்றது என்றும் சொன்னான். நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இதோட முடிய போதுன்னு உனக்கு தெரியுமில்ல? எனக்கு உன் மேலே ஆசை இருந்தது, உண்மைதான். உனக்கு தேவையான பணத்தை நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்றான். அந்த நொடியில் திவ்யாவுக்கு அவன் மீது கடுமையான வெறுப்பு உண்டானது. அவன் மீது வைத்திருந்த காதல் அனைத்தும் நொடிப்பொழுதில் மறைந்து போனது. ஆழமான கொடூரமான வெறியாக மாறியது. அவனை பழிவாங்க வேண்டும் போல இருந்தது. அவன் மீது பாய்ந்து தன் கைகளால் அவனை குத்தி அடித்து, ஏன் அவனை கொன்றே விட வேண்டும் போல இருந்தது. அவள் எங்கேயோ படித்த ஒரு பொன்மொழி ஞாபகத்துக்கு வந்தது. ஏமாற்றப்பட்ட பெண்ணின் ஒரு சீற்றத்தை விட கொடூரமான நரகம் வேறு எதுவும் இல்லை. ஆம், அவன் அவளை ஏமாற்றி விட்டான், மிதித்து விட்டான். அவனுக்கு பாடம் புகட்டியே ஆக வேண்டும். அத்தியாயம் 5. இப்பொழுது ஆண்டனி அவளை விட்டு போய்விட்டான். படுக்கையில் படுத்தபடியே திவ்யா அவனை பற்றி யோசித்து கொண்டிருந்தாள். அவனுக்கு எப்படி பாடம் புகட்டுவது? அவனை கொன்றுவிடலாம் தான். ஆனால் போலீஸ் தன் மீதான சந்தேகத்தை கண்டுபிடித்து கடைசியில் தூக்கு மேடைக்கு அனுப்பிவிடுவார்களே. ஒருவேளை தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கலாம். பொதுவாக பெண்களுக்கு மன்னிப்போ அல்லது குறைந்தபட்ச தண்டனையோ கிடைக்கலாம். ஆனால் தனக்கு அதிர்ஷ்டமில்லை என்றால் தூக்கு மேடை. நினைக்கும் போதே உடம்பெல்லாம் நடுங்கியது. யாரோ ஒரு முறை சொல்லி கேட்டது நினைவுக்கு வந்தது. தூக்கிலிடுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு கைதிகளின் மனநிலை பாதிக்காதவாறு மயக்க மருந்துகளை கொடுப்பார்களாம். அதனால்தான் கோழைகள் கூட சாகும்பொழுது தைரியமாக இருப்பது போல தோன்றுமா. அது உண்மையோ பொய்யோ எதுவாக இருந்தாலும் சரி, அவளுக்கு தூக்கு மேடையில் தொங்க விருப்பமில்லை. ஆண்டனியை கொன்றாலும் சரி அல்லது அவனை கல்யாணம் செய்து போகும் அந்த சுசித்ராவை கொன்றாலும் சரி, போலீஸ் கண்டிப்பாக அவளை பிடித்துவிடும். அது மட்டுமில்லாமல் அவளுக்கு சுசித்ரா மீது எந்த கோபமும் இல்லை. சுசித்ரா இந்த ஆட்டத்தில் ஒரு காயை போன்றவள், தன்னை போலவே. அவளுடைய ஒரே இலக்கு ஆண்டனி மட்டுமே. அவனுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும், கொன்று விட வேண்டும். ஆனால் ஒரு ஆதரவற்ற பெண்மணியான அவளால் உண்மையிலேயே அவனை கொல்ல முடியுமா? இந்த 2 வருடங்களாக அவள் ஆண்டனிக்காகவே வாழ்ந்துவிட்டாள். கூட வேலை செய்த தோழிகளின் தொடர்பை கூட விட்டுவிட்டாள். இப்பொழுது அவளுக்கு தெரிந்த ஒரே ஆட்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மட்டும்தான். அவர்களாலும் அவளுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. முற்றிலும் வழியற்ற நிலையில் கூண்டில் அறைப்பட்ட எலியைப் போல தன்னை உணர்ந்தாள். ஆனால் அவள் ஏதாவது செய்தே ஆக வேண்டுமே. தன் உயிரை மாய்த்து கொள்வதை பற்றியும் யோசித்தாள். ஆனால் அதற்கும் அவளுக்கு தைரியம் வரவில்லை.
அது மட்டும் இல்லாமல் அவள் ஏன் சாக வேண்டும்? அவளுக்கு இன்னும் 23 வயது கூட ஆகவில்லை. வாழ்வதற்கு எவ்வளவோ காலம் இருக்கிறது. இல்லை, சாகக்கூடாது. அவள் உயிரோடு வாழ வேண்டும். அதே சமயம் ஆண்டனியை பழிவாங்கி அவனை கொல்லவும் வேண்டும். ஆண்டனி போய்விட்டான், இனி திரும்ப வரமாட்டான். இன்னும் சில நாட்களில் இந்த வீடு வாடகை கட்ட வேண்டும். இனிமேல் இந்த வீட்டில் அவளால் தங்கியிருக்க முடியாது. கையில் கொஞ்சம் பணம்தான் இருக்கிறது. இப்போது அவள் என்ன செய்வாள்? படுக்கையிலிருந்து எழுந்து சென்று வாசலிலிருந்து நாளிதழை எடுத்து வந்தால் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து அதை படிக்கத் தொடங்கினாள். வழக்கமான அரசியல் செய்திகள், உலக நிகழ்வுகள் எதுவுமே அவளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தவில்லை. வெறுப்போடு அடுத்தடுத்த பக்கங்களை திருப்பினால் இனி அவளுக்கு என்ன கவலை வரப்போகிறது? சிறிய ஊழல்கள், விவாகரத்துகள், மரணங்கள் அனைத்தையும் விரித்து பார்த்தாள். அப்பொழுது அந்த சிறிய செய்தி அவள் கவனத்தை ஈர்த்தது. தையல்கார பெண் தற்கொலை. சென்னை மேன்ஷனில் 25 வயது மிக்க கவிதா என்ற தையல் செய்யும் பெண் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டாள். அவளது தற்கொலைக்கான காரணம் தெரியவில்லை. அவருக்கு உறவினர்கள் எவரும் இருப்பதாகவும் தெரியவில்லை. திவ்யா பேப்பரை கட்டிலில் போட்டாள். ஆமாம், இதுவும் ஒரு வழிதான், விஷம் குடிச்சு தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிறது. ஆனால் அவள் செத்த ஆண்டனிக்கு என்ன கவலை? மாறா தொல்லை ஒழிஞ்சுது என்ன சந்தோஷம்தானே படுவான். ஆனால் அவள் இறந்து கிடக்கிற மாதிரி ஒரு தோட்டம் உருவாக்கப்பட்டு அந்த பழி ஆண்டனி மேலே விழுந்ததுன்னா, ஆஹா எவ்வளோ அற்புதம்! அந்த அவளது கொலைக்காக ஆண்டனியை தூக்கில் போடுவாங்க. என்ன ஒரு கச்சிதமான திட்டம்! அவளது மனதிற்குள் திட்டம் தீட்டத் தொடங்கியது. தான் தற்கொலை செய்தது போலவும், ஆனால் அதை ஆண்டனி கொலை செய்தது போலவும் சில ஆதாரங்களை அங்கே விட்டு செல்ல வேண்டும். மிக கவனமாக செய்ய வேண்டும். அதாவது ஆண்டனி கொன்றுவிட்டு அதை திருட்டுச் சம்பந்தமாக அவன் மாற்ற முயன்றது போலவே காட்ட வேண்டும். திருட்டு நாடகம்தான் இதற்கு சரியான வழி. ஆண்டனி தூக்கில் தொங்குவான். அதை நினைத்த போது அவளுக்குள்ள ஒரு பயங்கரமான சிரிப்பு வந்தது. ஆடை மாற்றிக்கொண்டே சிரித்தாள். ஏனோ அவளுக்குள்ள ஒரு புது உணர்வு. அவளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன? இல்லை என்றுதான் தோன்றியது. ஆம், இந்த வழியில்தான் தன் காரியத்தை முடிக்க வேண்டும். ஆனால் அப்புறம் அவள் உண்மையிலேயே பிணமாகி விடுவாளே. அவளுக்கு சாக விருப்பம் இல்லையே. ஆண்டனி தூக்கில் தொங்குவதை பார்க்காமல் அவளால் எப்படி சாக முடியும்? அதை அவள் நேரில் பார்க்க வேண்டும். இல்லை, இந்த யோசனை சரியாக வராது. அவள் வாழ விரும்புகிறாள். சாக வேண்டிய வயதா இது? அதே சமயம் ஆண்டனியும் பழிவாங்கியே ஆக வேண்டுமே. அப்பொழுதுதான் அந்த தையல் பெண் கவிதாவின் நினைவு வந்தது அவளுக்கு. அவளும் பாப் ஹேர் ஸ்டைல் கொண்ட பெண், தன் வயதை ஒத்தவள். திடீரென திவ்யாவின் மூளையில் ஒரு கொடூரமான யோசனை உதித்தது. அந்த யோசனை அவள் ஒரு கணம் தலை சுற்ற வைத்தது. அந்த பொண்ணோட பிணத்தை நம்மளால் கைப்பற்ற முடிஞ்சா, தான் உடம்புக்கு பதிலாக அந்த பொண்ணோட பிணம் இங்கே இருந்துச்சுன்னா, அந்த பெண்ணிற்கு சொந்தக்காரங்க யாருமே இல்லைன்னு பேப்பரில் போட்டிருந்தாங்க. அப்படின்னா அதை செய்கிறது ஈஸி தானே. அவள் முயற்சி செய்து பார்க்க முடிவு செய்தால் அதுதான் ஒரே வழி. ஆண்டனியை பழி வாங்குவதற்கும் தான் உயிரோடு தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. கடந்த 1 வருஷத்துக்கு மேலாக துடிப்பிழந்திருந்த அவளது இதயம் தற்பொழுது வெறித்தனமாக அடித்து கொண்டது. திட்டம் மட்டுமே சரியாக நடந்துவிட்டால் ஆண்டனியை யோசித்து பார்த்தால் எல்லாமே சரியாக நடந்துவிட்டால் தப்பித்து விடலாம். இல்லை என்றால் எப்படியும் சில ஆபத்துகளை எதிர்கொண்டு தானே ஆக வேண்டும். அப்பொழுது வீட்டின் அழைப்பு மணி அடித்தது. அவள் உடல் லேசாக நடுங்கியது. தபால்காரன் வந்திருப்பான். மனதிற்குள் உருவான திட்டத்தோடு அவள் கீழே இறங்கி சென்றாள். வழியில் எதிர்வீட்டு பானுமதி அம்மாள் எதிர்பட்டால் உடனே தன் நாடகத்தை தொடங்கினாள். நாங்கள் 2 பேரும் ஊட்டிக்கு டூர் போகிறோம்க்கா என்று அவளிடம் கதை அளந்தாள். பிறகு காவலாளை கூப்பிட்டு தன் பெரிய சூட்கேஸில் மேலே தூக்கி வரச் சொன்னாள். அவனிடமும் மிக பரபரப்பாகவும் பதட்டமாகவும் பேசினாள். மீண்டும் மணி அடித்தது. ஆண்டனியின் சூட்கேஸை எடுக்க ஆட்டோக்காரன் வந்திருந்தான். அவன் பெட்டி எடுத்துச் செல்லும்பொழுது அவள் நடுக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள். பானுமதி அம்மாள் மீண்டும் எட்டி பார்த்தால் ஆண்டனியின் பெட்டி போய்விட்டது. திவ்யா தன் நாடகளை முழுமையாக மாற்றிக்கொண்டாள். தற்கொலை செய்து கொண்ட அந்த தையல் பெண் பற்றிய பேப்பர் துண்டு செய்தியை தன் கைப்பையில் எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டாள். பானுமதி அம்மாளின் வீட்டுக்கதவு இன்னும் திறந்தே இருந்தது. அந்த மூக்கு நுழைக்கும் பெண்மணி தன் திட்டம் தடையின்றி நிறைவேற்றுவதற்கு இந்த அம்மாளிடம் இன்னும் கொஞ்ச நேரம் பேசி வழக்கை இவள் பக்கமாக திருப்ப வேண்டியது அவசியமாக இருந்தது. அத்தியாயம் 6. அவள் அவசரமாக கட்டிடத்தை விட்டு வெளியேறி ரயிலை பிடித்து செய்தித்தாளில் போட்டிருந்த அந்த முகவரிக்கு சென்றாள். அது ஒரு மலிவான மேன்ஷன். கல் படிக்கட்டுகளில் வேக வேகமாக ஏறும்பொழுதே மூக்கை லேசாக உறிஞ்சு அழுது கொண்டே இருப்பது போல பாவனை செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொண்டாள். கண்கள் சிவந்து களைப்பாக இருந்த ஒரு பெண்மணி கதவை திறந்தால் திவ்யாவின் குரல் நடுங்கியது. உண்மையிலேயே அவளுக்குள் ஒரு நடுக்கம் இருந்தது. நான் இப்போ தான் பேப்பரில் படித்தேன் என்று ஆரம்பித்தாள். என்ன விஷயம்? அந்த பெண்மணி அவளை சந்தேகத்தோடு பார்த்தாள். என் தங்கச்சி, அவள் பேர், அவள் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. நான் அவளை தேடித்தான் சென்னைக்கு வந்தேன். அவள் தையல் வேலை செய்வா, என்ன மாதிரியே பாப் ஹேர் ஸ்டைலு. அந்த பெண்மணியின் முகபாவனை உடனே மாறியது. உங்கள் தங்கச்சியா? மிகவும் பரிதாபமும் அதே சமயம் ஒருவித ஆர்வத்துடனும் கேட்டாள். ஆமாம், அப்படித்தான் நினைக்கிறேன்
என்றாள் திவ்யா. அவ உடம்பு இங்கே தான் இருக்கா? இல்லைம்மா என்றாள் அந்த பெண்மணி. நேற்று ராத்திரியே போலீஸ் வந்து பிணத்தை கீழ்ப்பாக்கம் அரசு ஆஸ்பத்திரிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். திவ்யா ஒரு கணம் தயங்கினால். அவளது மூளை வேகமாக வேலை செய்தது. அவள் என் தங்கச்சி தானான்னு பார்த்துட்டு அவள் உடம்பை நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் என்ற திவ்யா, அங்கே போய் உடம்பை எப்படி வாங்குறதுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று சொல்லிவிட்டு கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினாள். ஐயோ பாவம், அழாதீங்க என்றால் அந்த பெண்மணி. என் பேர் பவானி. 6 மாதமாக இங்கே தான் என் மேன்ஷனில் தங்கியிருந்தா. யாருக்கிட்டேயும் அதிகமாக பேச மாட்டா. நேற்று காலையில் பார்த்தா. சரி உள்ளே வாங்க. திவ்யா உள்ளே சென்றாள். இறந்து போன அந்த பெண்ணின் சிறிய ஏழ்மையான அறையை பார்த்தாள். பவானி அம்மாள் அவளை பற்றி சொன்ன கதையை கேட்டால் அந்த பெண்ணை கவனித்து கொள்ள யாருமே இல்லை. ஒரு வகையில் அந்த பெண் தன்னை போலவே இருப்பதாக திவ்யா உணர்ந்தாள். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவளுக்கு கவலை இல்லை. இப்பொழுது அவளுக்கு தேவை அந்த உடம்பு. நான் இப்போவே ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் என்றாள். இருமா, நானும் உன் கூட வர்றேன் என்று பவானி தானாக முன்வந்தாள். திவ்யாவிற்குள் லேசான ஒரு பயம் உருவானது. இருந்தாலும் தலையசைத்து சம்மதித்தாள். ஏனெனில் பிரேத பரிசோதனை கூடத்திலிருந்து உருளை எப்படி வாங்குவது என்று அவளுக்கு தெரியாது. தான் கதையை முழுமையாக நம்பும் இந்த அம்மாள் உடன் வருவது நல்லதுதான். அந்த அம்மாள் ஆடை மாற்றி கொண்டு வரும் வரை திவ்யா அமைதியாக அமர்ந்திருந்தாள். பிறகு இருவரும் ஒரு பஸ்ஸை பிடித்து புறப்பட்டார்கள். பிரேத பரிசோதனை கூடம் அது ஃபினாயில் வாடி அடிக்கும் பிரம்மாண்டமான ஒரு இருண்ட கட்டிடம். மிகவும் சுத்தமாகவும் அதே சமயம் ஒருவித மயான அமைதியோடும் இருந்தது. அவர்கள் காலியான அறைக்குள் சென்றார்கள். அங்கே சில நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. அங்கிருந்து அதிகாரி ஒரு சில கேள்விகளை கேட்டார். திவ்யா விம்மி விம்மி அழுதாள். பவானி அம்மாள் அவள் சார்பாக பதிலளித்தாள். அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டதால் பிரேத பரிசோதனை தேவையில்லை என்று அந்த அதிகாரி கூறினாள். ஆச்சரியம்தான். ஆனால் அப்போதுதான் திவ்யாவுக்கு அந்த நினைப்பே வந்தது. ஒருவேளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? தான் இதிலேருந்து தப்பிச்சிருக்கவே முடியாது. நல்ல வேலை. சரி, நீங்கள் உடம்பை பார்க்கலாம். உங்கள் தங்கச்சி தானே அடையாளத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உடம்பு எடுத்துகிட்டு போகிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பாடி ஃப்ரீசர் ஆம்புலன்ஸ் ஏஜென்சி பார்த்து அவங்கக்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அவங்க உடம்பை பாதுகாப்பாக பேக் பண்ணி உங்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பாங்க என்றார் அதிகாரி. ஆனால் திவ்யாவிற்கு ஏஜென்சியோ பெட்டியோ தேவையில்லையே. அவளுக்கு தேவை அந்த உடம்பு மட்டும்தானே. எந்த விதமான பாதுகாப்பும் செய்யப்படாமல் தன் வீட்டின் பெட்ரூமுக்குள் எப்படி சவப்பெட்டி இல்லாமல் அப்படியே அந்த உடம்பு வேண்டுமே, அது எப்படி பெறுவது? அவளுடைய மூளை தீவிரமாக யோசித்தது. தன் முயற்சியை கைவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தால் அவளுக்குள் ஒரு புதிய தந்திரம் பிறந்தது. காரியங்கள் சரியாக நடந்தால் சரிதான். அந்த அதிகாரி அவர்களை ஒரு குறுகிய படிக்கட்டு வழியே கீழே அழைத்து சென்றார். அங்கே வெள்ளை டைல் சட்டப்பட்ட ஒரு சமையலறை போல சுத்தமாக இருந்தது ஒரு பெரிய அறை. சுவர்களில் பெரிய பெரிய அலமாரி டிராக்கள் இருந்தன. அவை எடுத்தால் வெளியே வரும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. இதோ என்று கூறிய அதிகாரி ஒரு நீளமான டிராயரை திறந்தார். அதற்குள் ஒரு பெண் கிடந்தாள் பிணமாக. இவள்தானா அது? திவ்யா பார்த்தால். உடனே தன் கண்களை மூடிக்கொண்டாள். இறந்து போன ஒரு பெண். இதுவரை அவள் பார்த்திராத ஒரு பெண். மெலிந்த சோகமான முகத்தை கொண்ட ஒரு பெண். பார்ப்பதற்கு தன்னை போல இல்லைதான். இருந்தாலும் இந்த உடம்பு அழுகத் தொடங்கும் வரை யாருக்கும் சந்தேகம் வராது என்பதால் விரல்களுக்கிடையே பானுமதி அம்மாவை கவனித்தால். அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. இவர்கள் தன்னை சோதிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். பவானி அம்மாள் பரிதாபமாக தலையாட்டினாள். பாவம், ஐயோ பாவம் என்றாள். ஆமாம் என்றாள் திவ்யா. இவ என் தங்கச்சி தான். என்னை விட 2 வயசு சின்னவ. அனாதியாக செத்து போயிட்டா என்று கதறி அழுதாள். அப்பொழுது வந்த கண்ணீர் உண்மையானது. அவள் உண்மையிலேயே பயந்துதான் போயிருந்தாள். அங்கிருந்து அதிகாரி தன் முகத்தை திருப்பிக் கொண்டார். தினமும் இப்படிப்பட்ட காட்சிகளை பார்த்து பழகியவர் தானே அவர். அவர்கள் மீண்டும் மேலே வந்தார்கள். இன்னொரு அதிகாரி ஒரு ஃபாரத்தை பூர்த்தி செய்து திவ்யாவிடம் கொடுத்தார். உடலை எடுத்து செல்வதற்கான வழிமுறைகளையும் விளக்கினார். திவ்யாவும் பவானியும் பிரேத பரிசோதனை கொடுத்து விட்டு வெளியே வந்தார்கள். திட்டத்தின் அடுத்த கட்டம் முடிந்தது. இனி தோற்கக்கூடாது. அடுத்தது என்ன? திவ்யா மீண்டும் விம்மத் தொடங்கினாள். எனக்கு இன்னொரு உதவி செய்ய முடியுமாக்கா என்று தயங்கினாள். நான் இந்த உடம்பை உங்களோட மேன்ஷன் ரூமுக்கு கொண்டு வரட்டுமா? அவளுக்கு புதுசாக ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டு சொந்த ஊருக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். அவள் இந்த ஆஸ்பத்திரி ரூமில் வச்சு எனக்கு மனசே வரல. உங்கள் ரூமில் கொஞ்சம் நேரம் தான் இருப்பாள். நான் என் சூட்கேஸே அங்கே வரவழைச்சிட்றேன். நான் வெளியூர்லேருந்து வந்து 1 வாரம் தான் ஆச்சு. உடம்பு எடுத்துகிட்டு நேராக ஊருக்கு கிளம்பிடுவேன். கவிதா இப்படி ஆவான்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ பரவாயில்லம்மா, அழாத என்றாள் பவானி. உனக்கு மனசு ஆறுதலாக இருக்கும்னா தாராளமாக உடம்பை என் ரூமுக்கே கொண்டு வா. அவர்கள் பிரேத பரிசோதனை கூடத்துக்கு அருகிலிருந்து ஒரு தனியார் பாடி ஃப்ரீசர் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கடைக்கு சென்றார்கள். அங்கிருந்து உரிமையாளர் உடம்பை இங்கேயே பேக் செய்ய சரிதாக கூறினார். ஆனால் திவ்யா பிடிவாதமாக இருந்தாள். அவள் உடனே பணத்தை முன்பணமாக கொடுத்து உடம்பை பவானியின் மேன்ஷன் முகவரிக்கு ஆம்புலன்ஸில் உடனடியாக அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொண்டாள். மாலையில் தான் துணிமணிகளோடு வந்ததும் உடம்பை பேக் செய்து கொள்ளலாம் என்று கூறினாள். அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டார்.
திவ்யா பவானி அம்மாளிடமிருந்து விடைபெற்றால் புது ட்ரெஸ் வாங்க வேண்டும் என்றும் தன் சூட்கேஸ்களை வரவழைக்க வேண்டும் என்று பொய் சொன்னால். அந்த நல்ல பெண்மணிக்கு மீண்டும் நன்றி கூறினாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வருவதாக சொல்லிவிட்டு நகர்ந்தாள். அத்தியாயம் 7. மீண்டும் ஒரு பஸ் பயணம். திவ்யா வேக வேகமாக தன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தால் தன் பெரிய சூட்கேஸ்களுடன் 2 போர்களை திணித்து அதை ஹாலில் கொண்டு வந்து வைத்தாள். தான் இல்லாத நேரத்தில் ஆட்டோக்காரன் வந்தால் எடுத்து செல்வதற்கு வசதியாக இருக்கும். வழியில் பானுமதி அம்மாளிடம் மீண்டும் நாடகம் ஆடினாள். அந்த அம்மாள் ஒரு சனியன்தான், இருந்தாலும் கவனமாக இருந்தால்தான் தன் திட்டம் நிச்சயம் வெற்றி பெறும். தெருமுனையிலிருந்து ஒரு பார்சல் ஆஃபீஸருக்கு சென்று தன் வீட்டின் ஹாலில் இருக்கும் சூட்கேஸை உடனடியாக எடுத்துக்கொண்டு போய் மேன்ஷன் இருக்கும் பவானி அம்மாளின் முகவரியில் ஒப்படைக்குமாறு புக் செய்தாள். மீண்டும் பஸ் பிடித்து மேன்ஷன் நோக்கி புறப்பட்டாள். பவானி அம்மாளின் மேன்ஷனுக்கு ஒரு தெரு தள்ளி இருந்த பாடி ஃப்ரீசர் சர்வீஸ் கடை பார்த்ததும் திவ்யாவின் மூலையில் ஒரு புதிய யோசனை மின்னியது. உடனே உள்ளே சென்றாள். அங்கே இருந்தவரிடம் ஒரு பொய்யை சொன்னாள். ஐயா, என் தங்கச்சிக்காக நான் வேறு ஒரு இடத்துல பாடி ஃப்ரீசர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போது என் அண்ணன் அதை விட நல்ல பெட்டியாக வாங்கிட்டு வந்துட்டான். அதனால் நான் முதல்ல வாங்கின பெட்டியை உங்கள்கிட்ட வித்தரலான்னு பார்க்குறேன். நீங்கள் எடுத்துக்குவீங்களா என்று தான் கொடுத்த தொகையை கூறினாள். அதுக்கு கொஞ்சம் பணத்தை குறைவாக வாங்கிக் கொள்வதாகவும் சொன்னான். அவளும் அதற்கு சம்மதித்தாள். நான் அப்புறமா வந்து உங்களை மேன்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். அது ஒரு பெரிய ஆபத்தான காரியம்தான். அந்த பெட்டியை எப்படியாவது அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதே சமயம் பவானி அம்மாளுக்கும் சந்தேகம் வராமலும் பார்த்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அதிர்ஷ்டத்தின் மீதே பாரத்தை போட்டுவிட்டு நகர்ந்தாள். மீண்டும் பவானியின் அறைக்கு வந்தால் பிணமும் வரவில்லை, சூட்கேஸும் வரவில்லை. திவ்யா அந்த ஏழ்மையான அறையில் கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டு அழுவது போல அமர்ந்திருந்தாள். முதலில் சூட்கேஸ் வந்தது. அதை அறைக்குள் வைக்கச் சொன்னால். பார்சல்காரனுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிவிட்டு பெட்டியை திறக்காமல் அப்படியே வைத்தாள். கொஞ்ச நேரத்தில் ஒரு மலிவான சவப்பெட்டியில் அந்த பெண்ணின் பிணம் வந்தது. திவ்யா அந்த ஆளிடம் பெட்டியை திறந்து வைக்கச் சொன்னால். தான் திறந்தால் எங்கே தனக்கு தெரியாது என்று சந்தோஷப்பட்டு விடுவார்களோ என்ற பயம். தன் தங்கச்சியை இன்னொரு முறை பார்க்க வேண்டும் என்றும் பொய் சொன்னாள். பவானி அம்மாள் உள்ளே வந்து பார்த்துவிட்டு வெளியே சென்றாள். திவ்யா கதவை சாத்தி பூட்டினாள். அந்த பிணத்தோடு அவள் தனியாக இருக்க விரும்பினாள். சூட்கேஸை திறந்தால் கைகள் நடுங்க, கண்கள் நீரை பொழிய, பற்களை கடித்து கொண்டு அந்த விரைத்து போன பிணத்தை அஷ்டகோணலாக மடித்து கஷ்டப்பட்டு தன் பெரிய சூட்கேஸுக்குள் திணித்தாள். பிறகு சூட்கேஸை பூட்டிவிட்டு காலியான சவப்பெட்டியை மூடினாள். ஒரு வழியாக அந்த வேலை முடிந்தது. அவள் மூச்சு வாங்க, உடம்பெல்லாம் வியர்க்க நாற்காலியில் சரிந்தாள். ஆனால் இனிமேல் நிறுத்த முடியாது. அடுத்து என்ன செய்வது? அறையை விட்டு வெளியே வந்தாள். தெருவில் வந்த ஒரு சரக்கு ஆட்டோவை நிறுத்தினாள். அண்ணே, ஒரு பெரிய சூட்கேஸ் பார்சல் போகணும், இப்போவே வர முடியுமா என்றால். அவனும் சரி என்றான். பவானி அம்மாள் அங்கே இல்லை. அது அவளுக்கு பெரிய வசதியாக போயிற்று. பானுமதிக்கு எந்த விளக்கமும் சொல்ல தேவையில்லாமல் போயிற்று. அந்த ஆள் சூட்கேஸை எடுத்து ஆட்டோவில் ஏற்றுவதை பார்த்தான். தன் அண்ணா நகர் அப்பார்ட்மெண்ட்டை முகர்வை கொடுத்தால். அவள் வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பும் வரை பார்த்து கொண்டே நின்றாள். பிறகு தெருமுனையிலிருந்து அந்த பாடி ஃப்ரீசர் கடைக்காரனிடம் சென்று, அண்ணா, இப்போவே வந்து அந்த மேன்ஷனில் இருக்கிற காலியான பெட்டி எடுத்துக்கோங்க, நான் அப்புறமா வந்து பணத்தை வாங்கிக்கிறேன் என்றால். கண்டிப்பாக அவள் திரும்பி வரப்போவதில்லை தான். இருந்தாலும் எதிரே மெடிக்கல் ஷாப்புக்கு சென்று பவானி அம்மாளின் மேன்ஷன் லேண்ட்லைனுக்கு ஃபோன் செய்தாள். அக்கா, நான் அந்த உடம்பை வேறு இடத்துக்கு கொண்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேங்க்கா. ஆள் அனுப்பிச்சிட்டேன், உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை, ரொம்ப நன்றிக்கா என்று சொல்லிவிட்டு தலையை சுற்றியபடி ஃபோனை வைத்தாள். அப்பாடி, அதுவும் முடிஞ்சுது. அந்த பெட்டிக்காரன் பவானி அம்மாளுக்கு சந்தேகம் வராதபடி காலியான பெட்டியை எடுத்துகிட்டு போயிட்டானா போதும். பவானிக்கு சந்தேகம் வந்தாலும் பொட்டி அங்கிருந்து போயிட்டு அவளால் எதுவும் செய்ய முடியாதே. இப்பொழுது ஒரு டாக்ஸியை பிடித்து பஸ்ஸில் போகும் அளவுக்கு அவளிடம் தெம்பு இல்லாததால் கிளம்பினாள். டாக்ஸியின் சீட் நுனியில் அமர்ந்து விரல்களை இறுக்க பிடித்தபடியோ வந்தாள். தன் தெருமுனையிலேயே டாக்ஸி நிறுத்த சொல்லி இருந்தாள். வீட்டில் கை கடிகாரம் மறந்து வைத்துவிட்டு வந்திருந்தாள். மணி என்னவாக இருக்கும்? அந்த சரக்கு ஆட்டோ மெதுவாகத்தான் வரும். வழியில் வேறு சில பார்சல்களையும் இறக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அந்த சூட்கேஸ் வீட்டுக்கு வரும் வரை, இருட்டும் வரை நேரத்தை கடத்த அவள் ஏதாவது செய்ய வேண்டுமே. என்ன செய்வது? கேசரி கிண்டலாம். உடனே பக்கத்திலிருந்து மளிகை கடைக்கு சென்று ரவா, சர்க்கரை, நெய், முந்திரி மற்றும் மஞ்சள் ஃபுட் கலர் வாங்கினால். ஆண்டனிக்கு மிகவும் பிடித்த ரவா கேசரி. அதை செய்தால் குடும்ப பெண் போல இருக்குமல்லவா? பொருட்களோடு அப்பார்ட்மெண்ட்குள் நுழைந்தால். வழியில் லட்சுமி அம்மாளை பார்த்து அவளிடம் கேசரி சேவிப்பதை பற்றியும் வாட்ச் பழுதானதை பற்றியும் பேசிவிட்டாள். கச்சிதமான நாடகம். வீட்டிற்குள் சென்று நைட்டியும் சமையல் ஏப்ரானையும் மாட்டிக்கொண்டாள். கேசரி செய்ய தொடங்கினாள். ரவையை கிளறுவது அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. கேசரி செய்து முடித்து தட்டில் கொட்டிய நேரமும் அந்த சூட்கேஸ், அதாவது அந்த பிணம் வீட்டுக்குள் வந்த நேரமும் சரியாக இருந்தது. ஆட்டோக்காரன் சூட்கேஸை உள்ளே வைத்துவிட்டு சென்றதும் நடுக்கத்தோடு நாற்காலியில் அமர்ந்தாள். திட்டம் பலித்து விட்டது. பிணம் இப்பொழுது அவளிடம் இருக்கிறது, இங்கே அவளுடைய வீட்டிற்குள். இனிமேல் நடப்பதெல்லாமும் சரியாக நடந்தால் போதும். ஹாலில் பானுமதி அம்மாளின் குரல் கேட்டது. அவளிடம் கேசரி காண்பித்து, அப்புறமா கொண்டு வந்து தரங்கா என்று வாக்குறுதி அளித்தாள். என்ன ஒரு முட்டாள் இந்த அம்மாள்!
பிறகு காவாலி நடந்து சென்றான். அவனிடமும் சிரித்து பேசிவிட்டு உள்ளே வந்தாள். இப்பொழுது அவள் அந்த பிணத்தோடு அந்த வீட்டிற்குள் தனியாக இருந்தாள். திவ்யாவிற்கு பிணம் என்றால் பயம். சில நிமிடங்களுக்கு முன்வரை அவள் தன் வாழ்நாளில் ஒரு பிணத்தை கூட தொட்டதில்லை. சூட்கேஸை திறந்தால் பயத்தில் உடம்பு நடுங்க நின்று நின்று வேலை செய்தால் வாந்தி வருவது போல் இருந்தது. ஆனால் வேலையை முடிக்கும்போது அந்த அந்நிய பெண்ணின் நீண்ட கூந்தல் வெட்டப்பட்டு திவ்யாவைப் போல பாப் ஹேர் ஸ்டைலாக மாறியிருந்தது. அவளுடைய உடையில் திவ்யாவின் சொந்த உடைகள் அணிவிக்கப்பட்டன. வந்த வேலை முடிந்தது. அவள் உடம்பு நடுங்கியது. ஒரு வேலையை மாட்டிக்கொள்வோமா? கடந்த சில வருடங்களாகவே மறைந்திருந்த கடவுளை இப்பொழுது மனதார வேண்டினாள். அவளது பிரார்த்தனை உண்மையானதாக இருந்தது. எல்லாம் சரியாக நடந்தால் ஆண்டனிக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். இனி அவள் கிளம்ப வேண்டியதுதான். உடைகளை மாற்றத் தொடங்கினாள். தன் விரல்களையும் ஏப்ரானையும் பார்த்தாள். கேசரி பிசுக்கும் மஞ்சள் நிறமும் ஒட்டியிருந்தது. இதையும் செய்யணும். அந்த பிணத்தின் மீது தன் சொந்த நைட்டியும் அந்த மஞ்சள் நிற கேசரி பிசுக்கும் ஒட்டிய ஏப்ரானையும் மாற்றினாள். பிறகு தன் விரலில் இருந்த கேசரி பிசுக்கை அந்த பிணத்தின் விரல்களிலும் தடவினாள். இப்பொழுது பிணத்தின் முகத்தை மூடி கழுத்தில் ஒரு துண்டை இருக்க கட்டினால் அதை பெட்ரூமில் இருந்த ஸ்டோர் ரூமிற்குள் தள்ளி பூட்டினாள். வெளியே ஹாலில் ஏதோ சத்தம் கேட்டது. பயத்தில் அரை மணி நேரம் நாற்காலிலேயே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள். அப்புறம்தான் எழுந்து தன் கைகளை சோப்பு போட்டு நன்றாக கழுவினாள். பிணத்தை தொட்டால் ஏதோனும் நோய் வந்து விடுமோ என்ற பயம் வேறு அவளுக்கு. குளித்துவிட்டு கவனமாக ஆடை மாற்றிக்கொண்டாள். மாலை 5 மணி தாண்டி இருந்தது. அப்பொழுது கடைசி வேலை ஒன்று பாக்கி இருந்தது. ஹாலில் யாரோ வரும் சத்தம் கேட்டது. அது தனக்கு அறிமுகமான ஆனால் ரொம்ப நெருக்கமில்லாத யாரோ ஒருவராக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அது ஒரு ஆணின் காலடி சத்தம். மேல் வீட்டு கார்த்திகேயன் ஆஃபீஸிருந்து வீட்டுக்கு திரும்புகிறாரோ என்னவோ. உடனே வீட்டின் நாற்காலியை சுவரில் தூக்கி அடித்தாள். டேபிளை தள்ளினால். இன்னொரு நாற்காலியை உதைத்தாள். ஐயோ ஆண்டனி, என்ன பண்ணுறீங்க? வேண்டாம் ஆண்டனி, விட்டுடுங்க என்று கத்தினால். இன்னொரு நாற்காலியும் கீழே தண்ணினால். அந்த நாடகமும் கச்சிதமாக முடிந்தது. ஜன்னலை லேசாக திறந்து வைத்து தன் கைப்பை மற்றும் துணி பேக்குகளை பேக் செய்தாள். அங்கே வெட்டப்பட்ட அந்த பெண்ணின் கூந்தல் மற்றும் பழைய துணிகள் அடங்கிய ஒரு சிறு பொட்டலத்தையும் மறக்காமல் எடுத்துக்கொண்டாள். அதை அப்புறமாக எரிக்க வேண்டும். தன் நகைகளை எடுத்துக்கொண்டாள். ட்ரெஸ்ஸிங் டேபிளின் ஒரு ஓரத்தில் தன் தங்க கையெழுத்தை வைத்தாள். ரொம்ப பளிச்சுன்னு தெரியாதபடியும் வைத்தாள். அதை விட்டு செல்ல அவளுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் மற்ற நகைகளெல்லாம் இருக்கிறது, அதை வைத்து பிழைத்து கொள்ளலாம். பின்னென்ன, தான் தப்பித்து சென்று வேறொரு நகருக்கு போய் ஏதோ ஒரு வேலை தேடி கொள்ளலாம் என்று அப்புறம் யாராவது ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் கூட செய்து கொள்ளலாம். ஏன் முடியாது? தன்னை விட மோசமான தவறு செய்த பெண்கள் எல்லாம் கல்யாணம் செய்து கொண்டு மோசமாக வாழவில்லையா? மோசமானது தவறா? தான் ஒன்றும் அவ்வளவு மோசமான தவறு செய்து விடவில்லையே. எல்லாம் சரியாக நடந்தால் போதும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் அலமாரியில் இழுத்து தலைகீழாக கொட்டினால். துணிமணிகளையும் சிதறடித்தாள். வெள்ளை திரைச்சீலைக்கு பின்னால் ஜன்னல் வழியே தெருவை பார்த்தாள். வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே இருப்பது தெரியாது. லைட்டை எரிய வைக்க முடியாது. பசி வயிற்றை கிள்ளியது. இருட்டும் வரை வெளியேவும் போக முடியாது. போனால் யாராவது பார்த்து விடுவார்களே. அந்த வீடு, பழைய நினைவுகள், அந்த ஸ்டோர் ரூம் எல்லாமே அவளுக்கு அருவருப்பை தந்தன. மெல்ல அடிமேல் அடி வைத்து சென்றால். ஆம், எல்லாமே சரியாக இருக்கிறது. பையை திறந்து மீண்டும் சரிபார்த்தால். எல்லாவற்றையும் எடுத்துச் சென்றால் சந்தேகப்படும் என்பதால் சில பொருட்கள் மட்டுமே எடுத்திருந்தாள். பையின் ஓரத்தில் அந்த பொட்டலம், அந்த பெண்ணின் முடி மற்றும் துணிமணிகள் இருந்தது அதில். அதை தொட்டபோது உடம்பு கூசியது. அதை சீக்கிரமே அழித்து விடலாம். ஆம், வீடு கலைந்து கிடக்கிறது. திறந்து கிடக்கும் ஜன்னல். போலீஸ் இதை திருட்டு சம்பவம் என்று நினைக்க மாட்டார்கள். அந்தளவுக்கு அவர்கள் புத்திசாலிகள். அதே சமயம் தன் அசல் திட்டத்தையும் கண்டுபிடிக்கும் அளவுக்கு மிதமிஞ்சிய புத்திசாலிகளும் இருக்க மாட்டார்கள் என்று அவள் நம்பினாள். இருட்டில் தடவி பார்த்தால். தெருவிளக்கின் வெளிச்சம் லேசாக உள்ளே விழுந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. ஆண்டனி, அவள் போட்ட திட்டப்படியே எல்லாம் நடக்குமா? இந்த வீடு, இந்த ஸ்டோர் ரூம். அவளுக்கு தைரியம் இருக்கிறதா? தைரியம் இல்லாமல் என்ன, இதை தவிர வேறு வழியே இல்லையே. கட்டில் ஓரத்தில் முழங்காலிட்டு நின்று பொய்யழகை அழத் தொடங்கினாள். ஐயோ ஆண்டனி, என்கிட்ட வந்துடுங்க ஆண்டனி, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. ஐயோ கடவுளே. இப்பொழுது கிளம்பலாம். நேராக எக்ஸ்பிரஸ் ரயிலை பிடித்து மும்பைக்கு சென்று விடலாம். அதுதான் நல்லது. மும்பையில் அவளுக்கு யாரையுமே தெரியாது. சொல்லப்போனால் அவளுக்கு எந்த ஊரிலுமே பெரிய ஆளுமை என்பதே கிடையாது. இப்போது அவளுக்கு அது வசதியாக போயிற்று. மும்பையில் ஏதேனும் ஒரு பெண்கள் விதிரில் தழுதி புதிய பெயரை சூட்டிக்கொண்டு ஒரு வேலையை தேடிக்கொள்ளலாம். தலைமுடியை கூட மீண்டும் நீளமாக வளர்த்து கொள்ளலாம். புதிய பெயரா? ஏதோ ஒரு பெயர் யோசித்து வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் பெயரின் முதல் எழுத்தை மட்டும் மாற்றக்கூடாது. கல்யாணமாகும் வரை அது கெட்ட வாய்ப்பு என்று சொல்வார்கள். திவ்யாவை தவிர வேறு எந்த பெயராக இருந்தாலும் சரி. தனது தொப்பியை தலையில் மாட்டிக்கொண்டால். கிளம்ப வேண்டியதுதான். பசி உயிரை போக்கியது. சமையலறைக்கு சென்றால். அங்கே மஞ்சளான வெளிச்சத்தில் அவள் செய்த ரவா கேசரி தட்டில் மின்னியது. ஏன் கொஞ்சம் சாப்பிடக்கூடாது? அவளுக்கு கேசரி பிடிக்காது. அப்புறம் எதுக்காக இவ்வளோ துணிச்சலாக அதை செஞ்சா? எதே எப்படியோ செஞ்சாச்சு. ஒரு வாய் சாப்பிட்டா என்ன? ஒரு வேளை பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது வந்து சாப்பிட்டதா கூட போலீஸ் நினைக்கலாம் இல்லையா?
கொஞ்சம் கேசரி எடுத்து சாப்பிட்டால் கேசரி சுரியாகத்தான் இருந்தது. இந்த காரியத்துக்காக செய்யப்பட்டதுக்கு இது ரொம்ப நல்ல கேசரி தான். கடந்த 2 வருடங்களாகவே ஆண்டனிக்காக அவள் பார்த்து பார்த்து செய்த உணவுகள் எல்லாம் நினைவுக்கு வந்தன. ஆண்டனி உண்மையிலேயே அவனை காதலித்தால் சரிதான், அவனுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கப் போகிறது. எல்லாவற்றையும் மறக்க வேண்டியதுதான். இந்த 2 வருட வாழ்க்கை, ஆண்டனி, இந்த அப்பார்ட்மெண்ட், அந்த ஸ்டோர் ரூமுக்குள் இருக்கும் பிணம், எல்லாவற்றையும் தான். முன்கதவை மெதுவாக திறந்தால் வெளியே யாரும் இல்லை. கதவை சத்தமில்லாமல் சாத்திவிட்டு கையில் இருந்த பையோடு மும்பை செல்லும் ரயிலை பிடிப்பதற்காக இருட்டில் அமைதியாக இறங்கி நடந்து சென்றாள் திவ்யா. அத்தியாயம் 8. ரேகாவின் கையிலிருந்து அந்த நாளிதழ் நழுவி கீழே விழுந்தது. அப்பாடா, வழக்கு ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. உண்மையிலேயே முடிஞ்சிருச்சு. ஆண்டனி இறந்துட்டான். நியூஸ் பேப்பரில் இருந்தது போல தான் செய்த கொடூர குற்றத்திற்காக தன் உயிரையே தண்டனையாக செலுத்திட்டான். ரேகா லேசாக நடுங்கினாள். தன் பதற்றத்தை குறைத்து கொண்டு தன் இயல்பு நிலைக்கு வர வேண்டும் என்பதை உணர்ந்தாள். மெல்ல எழுந்து நின்று டைனிங் டேபிளில் இருந்த நீல நிற டிசைனர் தட்டுக்களையும் காஃபி கப்புகளையும் சேகரிக்கத் தொடங்கினாள். திடீரென அவளுக்குள் ஏதோ ஒரு யோசனை வர தனக்குத்தானே லேசாக சிரித்து கொண்டாள். அந்த சிரிப்பிலும் உணர்ச்சியற்ற ஒரு கசப்பான புன்னகை. அன்னைக்கு பார்த்து அந்த ரவா கசரியை நம்ம எடுத்து சாப்பிட்டது எவ்வளோ விசித்திரமான விஷயம் இல்லையா?